வணக்கம் நேயர்களே. நீங்க கமலியின் உலகம் என்ற தலைப்பு கீழே இருக்கிற பதிவுகள் அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை. இப்போ நம்ம சேனல்ல புதுசா சிறுகதை என்ற தலைப்பு கீழே பிளேலிஸ்ட் ஒன்று துவங்க போறோம். அதுல வர அனைத்து கதைகளும் தனித்துவம் வாய்ந்த கதைகள். அந்த கதைகள் உண்மை சம்பவத்தின் அடிப்படையின் வாயிலாக வடிவமைக்கப்பட்ட கதைகள். அதனால அதுல வர ஊர் பேரோ இல்ல கதாபாத்திரங்கள் பேரோ அனைத்தும் புனையப்பட்டவை. அதை கேட்டு மகிழுங்கள். இன்னைக்கு சிறுகதையோட தலைப்பு தன் குளம் தலைக்க வெகுண்டெழுந்தாள். வடபத்திரகாளி. கதைக்களம் சுவாமிமலை அருகே உள்ள திருவலஞ்சுழி. இந்த இடத்துல இந்த கதை ஆரம்பிக்குது. திருவலஞ்சுழினாலே எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது கபர்தீஸ்வர் ஆலயம். அங்க அமைந்திருக்கிற அந்த வெள்ளை விநாயகர். அவரோட சிறப்பு என்னன்னா, இந்த வெள்ளை விநாயகர் சிலையை நம் காவிரி தாய் கரையொதுங்கும் அந்த வெள்ளை நுரைகளினால் செய்யப்பட்டதுன்னு ஒரு கூற்று இருக்கு. சரி, நம்ம கதைக்குள்ள போலாம். இந்த திருவலஞ்சுழி பக்கத்துல நாங்காளி என்ற ஊர். அங்க இருக்கிற மக்கள் ஒரே பரபரப்பு, ஒரே ஆனந்தம், மக்கள் மத்தியில ஒரு உற்சாகம், எல்லோரும் ஒரு கொண்டாட்ட மனநிலையில இருக்கிறது போல இருக்கு. அதுக்கு காரணம், அங்க ஒரு கோயில் கட்டுமான பணி நடந்துட்டு இருக்குது. அந்த பணியில எல்லோரும் மும்மரமா ஈடுபட்டிருக்காங்க. ஐயா கண்ணை நோக்கி வேகமா ஒருவர் வர்றாரு. என்ன ஐயா கண்ணு, நீ போய் இன்னைக்கு பசுபதி ஐயாவை பாத்தியா? பார்த்து இறுதிக்கட்ட வேலைகளுடைய கணக்கை ஒப்படைச்சியா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல துர, நான் இப்பதான் பசுபதி ஐயாவை பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கேன். நீயும் என் கூட வாயேன், ஒன்னா போய் பார்த்து எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு 2 பேரும் கிளம்புறாங்க. கோயில்ல இருந்து சரியா 10 நிமிஷம் நடந்தா பசுபதி ஐயா வீட்டை அடைஞ்சிடலாம். சரியா 10 நிமிஷத்துல அவர் வீட்டை அடையிறாங்க. வாங்க துரை, வாங்க ஐயா கண்ணு அப்படின்னு அவங்கள வரவேற்றாரு பசுபதி. பசுபதி ஐயா, இந்த நோட்ல கட்டுமான பணிக்கான இறுதிக்கட்ட கணக்கு வழக்கு அத்தனையும் நான் பதிவு செஞ்சிருக்கேன். நீங்க ஒரு முறை அதை பார்த்துட்டீங்கன்னா எனக்கு திருப்தியா இருக்கும் அப்படின்னாரு ஐயா கண்ணு. பசுபதிக்கோ அவர் மேல மிகப்பெரிய மரியாதை. அதனால, பரவாயில்ல ஐயா கண்ணு, உங்க மேல என்னைக்குமே எனக்கு நம்பிக்கை உண்டு. நீங்க அதை சரியாதான் செய்வீங்க. அதை வைங்க, நமக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கு, வாங்க என் கூட அப்படின்னு 3 பேரும் கிளம்புறாங்க. இப்ப அவங்க எங்க போறாங்கன்னா, அந்த கோயில் கட்டுமானம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு கூடிய சீக்கிரத்துல கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க. அதுக்கு தேவையான மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தான் பொறுப்புல எடுத்துக்கிறதா பாலாஜி வாக்கு கொடுத்திருக்கார். அவர்கிட்ட போய் நன்றி சொல்ல போறாங்க. 3 பேரும் பாலாஜியை சந்திச்சுட்டாங்க. பாலாஜிக்கு ஒரே மகிழ்ச்சி, அவருக்கு இந்த பொறுப்பை அவங்க கொடுத்ததுக்கு. இருங்க, அப்படி என்ன கோயில் கட்டிட்டு இருக்காங்க? அதுதானே உங்க மன ஓட்டத்துல ஓடிட்டு இருக்குது. சொல்றேன். அந்த கோயில் வடபத்திரகாளிக்காக கட்டிட்டு இருக்காங்க. அதனுடைய முழு பொறுப்பையும் செஞ்சிட்டு இருக்கிறவர் பசுபதி. இவங்க எல்லாரும் அவருக்கு உதவிகரமா இருக்காங்க. பசுபதியும் ஐயா கண்ணும் பெருமூச்சு விடுற நிமிஷத்துல அங்கிருந்து ஐயர் வர்றாரு. பெரியவா, நல்ல நாள் கேட்டிருந்தீங்க, அந்த நாள் குறிச்சிட்டேன். வர்ற வெள்ளிக்கிழமை ரொம்ப அமோகமா இருக்கு. அன்னைக்கே அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி கோயிலை திறந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஐயர் உத்தரவு கொடுக்க, பசுபதிக்கும் ஐயா கண்ணுக்கும் ஒரே உற்சாகம். இதை சீரும் சிறப்புமா நம்ம ஊர்ல நடக்கிற முதல் விழாவா பிரம்மாண்டமா கொண்டாடணும், அப்பதான் நம்மளுக்கு ரொம்ப பெருமைன்னு நினைக்கிறாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடு திரும்பின பசுபதி தன்னோட அறைக்கு போய் அமைதியா மௌனமா உட்கார்ந்துருந்தார். அவர் மனசுல இருக்கிற ஒரே விஷயம், இந்த கோயில் திருப்பணி எல்லாம் நல்லபடியா முடியணும், அதுல எந்த குறையும் விழுந்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் நினைச்சிட்டு இருக்கிறப்ப பலார்னு ஒரு சத்தம். எங்கிருந்தோ வந்த ஒரு பூனை ஒரு பெரிய வெங்கல சம்பை தட்டி விட்டது. அந்த ஒளி அடங்குவதற்கு 5 நிமிஷம் ஆச்சு. அதுக்குள்ள பசுபதிக்கு படபடப்பே வந்துருச்சு. உடனே பசுபதி, ஏமா செல்வி, ஏன் அதை பார்த்துக்க கூடாதா அப்படின்னு தன்னோட வீட்டு மனைவியை கூப்பிடுறாரு. அவங்களும் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், ஏன் என்னமோ மாதிரி இருக்கீங்க அப்படின்னு செல்வி கேட்குறாங்க. பசுபதியோ, இல்லை, எல்லா வேலைகளும் சரியாக நடக்கணும், சரியாக நடந்துடும், நீங்கள் ஏன் அதையே பற்றி நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு செல்வி ஆறுதல் சொல்ல, உடனே ஒலித்தது தொலைபேசி. ஹலோ, யார் பேசுகிறீங்க? நான் தான் ரேகா, சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறேன். எப்படி இருக்கிறீங்க பசுபதி அப்படின்னு கேட்க, நல்லா இருக்கேம்மா, நான் நல்லா இருக்கேன்,
நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு பசுபதி விசாரித்தார். அப்போது ரேகா கேட்டாங்க, கோவில் பணியெல்லாம் எப்படி நடக்குது? ரொம்ப நல்லா நடைபெறுது. கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வந்தால் நம்ம கோயிலுக்கு வந்து அம்மனை தரிசிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஃபோனை வைக்கிறாரு. ரேகா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் கட்டுமான பணிக்காக நிறைய பண உதவிகளை செஞ்சுருக்காங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பசுபதி தன்னோட சொந்த செலவில் அந்த கோயில் பணியை கட்டலை, ஊர் மக்கள்கிட்ட வசூலிச்சும், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய நன்கொடைகள் பெற்றும் தான் இந்த கோயிலை கட்டிகிட்ருக்காரு. இந்த பக்கம் துரை வேகமாக, வாமா முல்லை, எப்படி இருக்க? ரொம்ப நாளாச்சே பார்த்து, அண்ணா வீட்டுக்கு வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. முல்லையோட முழு பேர் வனமுல்லை. முல்லைக்கு சுமார் 45 வயது இருக்கும். இங்கே அவங்க அண்ணா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க திருமணமாகி சென்ற ஊர் திண்டுக்கல். திருமணத்துக்கு அப்புறம் பெருசாக முல்லை வர்றதில்லை. ஏன்னா அவங்க கல்யாணமாகி போன குடும்பமே பெரிய குடும்பம். ஸோ இப்போ நான் முல்லைக்கு கொஞ்சம் விடுதலை. அப்போக்கப்போ நாகாளிக்கு வந்து போயிட்டுருக்காங்க. இந்த சமயத்தில் துரை வந்து, முல்லை நீ கண்டிப்பாக என் கூட ஒரு இடத்துக்கு வரணும், நீ வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. முல்லையோ, இல்லைண்ணா எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் வந்த வேலையை இன்னும் முடியல, அதை முடிச்சுட்டு சீக்கிரமாக போகணும், வீட்டுக்கார்ட்ட 2 நாள் தான் சொல்லிட்டு வந்திருக்கேன், எனக்கு அதுக்கு மேலேயும் இங்கே தங்க மனமில்லை, நான் போகணும் அப்படின்றாரு. பரவாயில்ல, நீ இப்போ என் கூட நீ வரணும் அப்படின்னு சொல்லி முல்லையை பிடிவாதமாக அழைச்சிட்டு போகிறாரு. எங்கே? அங்கே கட்டுமான பணி நடக்கிற வடபத்திரகாளியோட இடத்துக்கு. அந்த இடத்துக்கு போனதும் முல்லை பேசலை, அவர்கிட்ட எதுவும் கேட்கல. அப்படியே அந்த கோயிலை விரித்து, அந்த கட்டுமானம் நடக்கிற கோயில் இடத்தை விரித்து பார்த்துக்கிட்டு இருந்தா. அவள் கண் அசையலை, அவள் உதட்டிலேருந்து எந்த வார்த்தையும் வரலை. பெரிதாக ஒரு மூச்சு மட்டும் ஒரே ஒரு முறை வந்தது. அதை உணர்ந்த துரை ஒரு நிமிஷம் திரும்பி முல்லையை பார்த்தார். என்னாச்சு முல்லைக்கு அப்படின்னு. அவள் கண்களையும் அவள் பார்க்குற விதத்தையும் அவள் நெற்றியிலிருந்து வடிந்த வேர்வையும் பார்த்து துரைக்கு சரியா படலை. முல்லை முல்லை அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனால் முல்லைகிட்டேருந்து பதிலே இல்லை. யார்கிட்டையும் பேசாமல் அப்படியே இறங்கி நடந்து அந்த கோயில்கிட்ட போய் நின்று முல்லை அந்த கோயிலை அப்படியே பார்த்தா. பார்த்துட்டு எதுவுமே பேசலை. திரும்பி, அண்ணா நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு துரையை கேட்டான். துரை, ஏம்மா, நான் உனக்கு காமிக்க தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், பார்த்துட்டேன், நான் எதுவும் இங்கே பேச விரும்பலை, வாங்க இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு சொன்னான். இல்லை, உனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு தான் நான் இந்த இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், உனக்கு என்னாச்சு? என்கிட்ட எதுவும் பேச வேண்டான்னா நம்ம வீட்டுக்கு போகலாம், அங்கே போய் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு வேகமாக அந்த இடத்த விட்டு நகர்ந்து தன்னோட அண்ணா வீட்டுக்கு விரைந்தாள் முல்லை. இந்த முல்லை யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலிருந்து 2 தெரு தாண்டி இருக்கிற ஒரு வீதியில தான் முல்லையோட குடும்பம் இருந்துச்சு. முல்லையோட அப்பா மிராசுதார் அந்த ஊருக்கு. அந்த ஊரில் இருக்க பாதி சொத்துக்கு சொந்தக்காரங்க அவங்க அப்பா, அவங்க அப்பாவுடைய பூர்வக்குடி, அதாவது அவங்க தாத்தா முப்பாட்டனார். அவங்க தான் இந்த ஊரில் மிகப்பெரிய ஆட்களாக இருந்தாங்க. சொல்லுவாங்க இல்லையா, 3 தலைமுறைக்கு சேர்த்து வச்ச சொத்து. அந்த மாதிரி ஒரு வசதியான குடும்பம் தான் முல்லையோட குடும்பம். ஆனால் இவங்க எல்லாரும் 4வது தலைமுறை. அப்போது அந்த சொத்துக்கள் எல்லாம் படிப்படியாக அவங்க கையை விட்டு போய் இன்னைக்கு எஞ்சி இருக்கிறதோ மிக மிக சிறிய சொத்துக்கள் மட்டும்தான். சொல்லப்போனால் முல்லைக்கு 3 அண்ணன்க. அந்த அண்ணன்களுக்கு ஏதோ அவங்க வாழ்கிற அளவுக்கான 2-3 வீடுகளோ அது மட்டும்தான் இருக்குது. மற்றபடி முல்லை வெளியூருக்கு போயாச்சு. அண்ணன் வீட்டுக்கு திரும்பின முல்லை கோவத்தோட அண்ணன்கிட்ட கேட்டா, அண்ணா உனக்கு அது தெரியுமா அப்படின்னு. என்னம்மா கேட்குற? அந்த கோயில் கட்டுமான பணி நடக்கிறது உனக்கு தெரியுமா? ஆமாம் எனக்கு தெரியும். நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? என்ன சொல்ல, ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கட்டணுன்றாங்க, தெரியுமே, பசுபதி தான் எல்லாத்தையும் கட்டிகிட்டு இருக்கான், என்ன சொல்கிறது? சரின்னு நானும் அதை பற்றி எதுவும் கேட்கல. பசுபதி என்கிட்ட கேட்டான், சரி கட்டிக்கங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் ஏன் இதெல்லாம் நீங்கள் முன்னிருந்து எதையுமே செய்யலை? எல்லோரும் செஞ்சிட்ருக்குறாங்க, ஆனால் நீங்கள் எந்த ஒரு உங்களோட பங்களிப்பும் அந்த கோயிலுக்கு இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்டப்ப, இல்லை நம்ம இன்னைக்கு செய்கிற அளவுக்கு இல்லைன்னு உனக்கு தெரியும் இல்லைம்மா, நம்ம போய் அங்கே நின்று என்ன பண்ணுறது, பண்ணுறவங்களுக்கு வழிவிட்டு நிற்கிறது தானே கரெக்டு அப்படின்னு அவங்க அண்ணன் சொன்னார். சரி, அந்த கோயிலுக்கான உங்களுடைய பங்களிப்பை தான் கொடுக்கல, அது நம்ம இடன்றதாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது நம்ம அப்பாவோட இடம், அதை நீங்கள் எல்லாரும் எப்படி நீங்கள் மறந்துட்டு இப்படி இருக்கிறீங்க?
அப்போது அவங்க அண்ணா சொன்னார், அம்மா அது நம்ம அப்பா பேர்லலாம் கிடையாது, அது என்றைக்கோ நம்ம அப்பா ஊருக்காக எழுதி வச்சுதான் எனக்கு ஞாபகம். இல்லை அண்ணா, கண்டிப்பாக இல்லை. அந்த கோயிலில் போய் நின்ன நிமிஷம் நான் உணர்ந்தேன், நம்ம தெய்வத்தை யாரோ அவங்க தூக்கிட்டு போகிற மாதிரி எனக்கு உணர்வு இருந்தது. நான் முழுமையாக நம்புகிறேன், நமக்காக நின்ன காவல் தெய்வம் அண்ணா அது. நம்மளுடைய முன்னோர்களுடைய சமாதி அங்கே தான் இருக்குது, மறந்துட்டியா நீ? எப்படி நீ அதை மறக்கலாம்? அது நம்மளோட இடம்னா, அது நம்ம காவல் தெய்வம்னா, எந்த காரணத்துக்காகவும் அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னா அப்படின்னா. இல்லைம்மா, நான் அப்பாவோட பல காலம் அவர் கூட இருந்தனால நான் சொல்கிறேன், அது நம்ம பேரில் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்கிறாரு. அவன் மனசு கேட்கல. என்னதான் அவங்க அண்ணன் சமாதானம் சொன்னாலும் முல்லைக்கோ அவங்க அண்ணன் சொன்ன பதிலில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. ஆனால் அவங்க அண்ணியோ முல்லையவே சமாதானப்படுத்த முயற்சித்தாங்க. நீயோ என்னைக்கோ எங்கள் வீட்டுக்கு வர்ற, நீ ஏமா இந்த பிரச்சனையிலெல்லாம் தலையிட்டு ஒன்று நீ வருத்தப்படுத்திக்கிற, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு முல்லையை சமாதானப்படுத்தினாங்க. ஆனால் முல்லைக்கு அன்னைக்கு இரவு முழுக்க தூக்கமே இல்லை. அதை நினச்சி 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 மனசுக்குள்ளே புழுங்கிட்டு இருந்தா. காலையில் எந்திரிச்ச முதல் வேலையாக அவள் செஞ்சது நேராக போய் ஒரு வக்கீலை பார்த்தா. அவங்கக்கிட்ட இப்போ நடக்கிற விஷயத்தை பற்றி முழுசாக விவரிச்சா. அவர் அடுத்து முல்லை என்னெல்லாம் தன் பக்கம் தயார் செய்து வச்சுக்கணுன்ற ஒரு லிஸ்ட்டை கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு முதல்ல முல்லை போனது பத்திர ஆஃபீஸ்க்கு. அங்கே தன்னோட இடத்தை குறித்தான ஆவணங்களை தன்னிடம் இருக்கிறத சமர்ப்பித்து தன் இடத்துடைய இப்போ இருக்க நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டா. அப்போ தான் அவளுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் தெரிஞ்சிச்சு. அந்த இடம் அவங்க அப்பா யார் பேர்லையும் எழுதி வைக்கலை, எந்த பொது சொத்துக்காகவும் தன்னுடைய சொத்தை கொடுக்கலை, அது அவங்க அப்பாவோட பேரில் தான் இருக்குன்றத மிகப்பெரிய ஆனந்தம் அடைஞ்சா முல்லை. குதித்தாள். அப்பாடா, என்னுடைய தெய்வம் இனி எங்களுக்கே சொந்தம். அந்த தெய்வம் என்றைக்கும் எங்கள் குடும்பத்தோடு ஒன்றோட ஒன்றாக கலந்துருக்கும், எங்களுக்காக நிற்குன்றத ஊர்ஜிகம் பண்ணிக்கிட்டு அவங்க அண்ணன் வீட்டை நோக்கி விரைஞ்சு வேகமாக சென்றா. என்ன நேயர்களே, இந்த சிறுகதை மிக சுவாரஸ்யமாக போச்சா அப்படின்னு தான் நாங்கள் நம்புகிறோம். அடுத்த 2ஆம் பாகம் விரைவில் உங்களை வந்தடையும். இந்த சேனலில் இருக்க ஒவ்வொரு கதையும் நீங்கள் என்ஜாய் செய்வதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து உங்களுடைய பொன்னான கமெண்ட்களையும் நீங்கள் பதிவிடலாம். நன்றி.